வணக்கம். மனதை வெல்லுங்கள். இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எத்தனை படிகள் என்று மலைக்காதீர்கள். எல்லா படிகளும் கடக்கக்கூடியவையே. உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையே செயலில் வெற்றியை தருகிறது என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மனதின் செயலாற்றும் தன்மையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே பிரம்மா குமாரர் சகோதரர் டாக்டர் B.K. பாண்டிமணி அவர்கள் வந்துள்ளார்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். மேலும் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராக இருக்கிறார். யோகாவில் PhD பட்டம் பெற்றவர். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், கடந்த நிகழ்ச்சியில் எண்ணங்களின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். எண்ணங்கள் எவ்வாறு ஆளுமை பண்பை பாதிக்கிறது, உறவுகளை எவ்வாறு சீரமைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விளக்கினீர்கள். மேலும் எதிர்மறையான எண்ணங்களையும் பலனற்ற எண்ணங்களையும் நீக்கி தேவையான எண்ணங்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் உடனுக்குடன் செயலில் கொண்டு வந்தால் வாழ்க்கையை வெற்றியை தரும் என்பதை பற்றியும் அழகாக விளக்கினீர்கள். இன்று மனதின் முக்கியத்துவத்தை பற்றி, மனதின் செயலாற்றும் தன்மையை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக. மனதை நாம் 2 விதமாக சொல்லலாம். அது எப்படி சரியாக செயலாற்றுகின்றது, எப்படி தவறாக செயலாற்றுகின்றது என்று. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன். மனதை குரங்கு என்று கூறுவதில் கூட ஒரு பொருள் இருக்கின்றது. அதை ஏன் குரங்கு என்று கூறுகின்றார்கள் என்றால், ஒரு புண் உள்ள குரங்கானது அந்த புண்ணை பல முறை சொரிந்து சொரிந்து ரணமாக்கி ரொம்பவும் பாதிக்கப்படுகின்றது. அதே போன்று நமது மனது கூட திரும்ப திரும்ப நினைத்து, அது எவ்வகையான நினைவுகளாக இருந்தாலும் சரி, அதை திரும்ப திரும்ப நினைத்து அதில் உழன்று துன்பத்துக்கு உள்ளாகின்றது, கவலைக்கு உள்ளாகின்றது. ஆகி கவலைப்படுகின்ற மனதிற்கு முக்கியமான காரணம் என்னவென்றாலே, நடந்து முடிந்தவைகளை பற்றியோ அல்லது எதிர்மறையான பலன்களை பற்றியோ திரும்ப திரும்ப நினைப்புதான். ஆக மனதிற்கான சில குறைபாடுகளும் இருக்கின்றன, அதற்கான சிறப்பு தன்மைகளும் இருக்கின்றன. நாம் குறைபாடுகளை களைய வேண்டும். ஆகவேதான் அது எப்படி செயலாற்றுகின்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகுது. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம், எப்படி இந்த மனமானது பரிணாமிக்கின்றது. உணர்வுகளாக, கண்ணோட்டங்களாக, நடத்தைகளாக, செயல்களாக, மேலும் நமது ஆளுமை பண்பாக மற்றும் நம் இலக்கத்தை அடக்குவதற்கு அது ஒரு வழிவகுக்கின்றது என்பதை பார்த்தோம். ஆனால் இன்று நாம் பார்க்க போது அது சரியாக செயலாற்றும் பொழுது எந்தெந்த பலன்களை கொடுக்கின்றது என்பதுதான். ஏனென்றால் மனதின் முக்கியமான ஒரு வேலையே ஃபார்மிங் ஆஃப் ஐடியாஸ், கருத்துக்களை உருவாக்குவது. இது நன்றாக செயலாற்றும் பொழுது மனம் எவ்வாறு செயல்படுகிறது, அதன் விளைவுகளை பற்றி கூற இருக்கிறீர்கள். ஆமாம். அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மனது என்பதே நமது எண்ணங்கள் மூலமாக ஒரு கருத்தை உருவாக்குவது. வெறும் எண்ணங்கள் எந்த ஒரு கருத்தையும் கொடுத்து விடாது. ஆக கருத்தை உருவாக்குவதற்கு ஆதாரமாக இருப்பது மனதாக இருக்கின்றது. இரண்டாவது, ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி, அதாவது முடிவெடுக்கும் தன்மை, டெசிஷன் மேக்கிங் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம். அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு கூட ஆதாரமாக இருப்பது நமது மனதின் எண்ணங்களே ஆகும். இதற்கு மனநிலை மிகவும் முக்கியமானது. நாம் சமநிலையில் நமது மனதை வைத்திருக்க வேண்டியது முடிவெடுக்கும் தன்மைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் குழப்பத்திற்கு உட்படுகின்றார்கள். அவர்கள் தீராத பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றார்கள். முக்கியமான காரணம் என்ன என்றால், எது சரி எது தவறு என்று அவர்களால் முடிவெடுக்க முடிவதில்லை. இந்த தீர்மானம் எடுக்கும் தன்மையில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை என்ன என்றால், அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது பல தீர்வுகளை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியிருக்கின்றது. உதாரணமாக, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதற்கு அல்லது முடிவெடுக்க எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு இருந்ததில்லை. ஏனென்றால் அங்கு நமக்கு சாய்ஸஸ் குறைவாக இருந்தன.
ஒன்று இதை செய்ய வேண்டும் அல்லது இதை செய்ய வேண்டும். இதில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒன்றை தியாகம் செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இன்றைய காலகட்டத்திலோ உங்களுக்கு வாய்ப்புகள் பல கிடைக்கின்றன, சாய்ஸஸ் நிறைய இருக்கின்றது. ஆக ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் மற்ற அனைத்தையும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த தியாகம் செய்வதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இரண்டும் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஒரு கையில் 2 லட்டு வேணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் நம்மளால் தியாகம் பண்ணுவது கஷ்டமாக இருக்கிறனால தான் முடிவெடுக்கக்கூடிய தன்மை கூட கஷ்டமாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கூட பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லுகின்றது. இந்த மாற்றங்களும் அதிவேகமாக நடைபெறுகின்றன. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் இந்த செல்ஃபோனை பற்றி நினச்சே இருக்க மாட்டோம், அதை பற்றி நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த உலகத்தையே ஒரு குளோபல் வில்லேஜாக ஆக்கிவிட்டது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கவங்கள கூட நம்மளுடைய தொடர்பாற்றல் மூலமாக சில வினாடிகளில் நாம் அவங்கள தொடர்பு கொள்ள முடிகின்றது. இத்தனை விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நாம் தீர்மானம் செய்யும் பொழுது நமக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு பெரிய பிரச்சனைகளாக இருப்பது அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியிருப்பது, முடிவெடுக்க வேண்டியிருப்பது. இந்த முடிவெடுப்பது ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்றால், நாம் எடுக்கின்ற முடிவை பொறுத்துதான் நமது எதிர்காலம் அமைகின்றது. ஆக வெறும் எண்ண அளவில் மட்டுமல்ல, செயல்கள் அளவில் மட்டுமல்ல, நடத்தைகள் மற்றும் நம்மளுடைய கண்ணோட்டங்களில் கூட நாம் எவ்வாறான கண்ணோட்டத்தை வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க அவசியமாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த உயிர் என்பது மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரம் என்ற 3 சக்திகளை சேர்ந்தது. இதில் புத்தியானது அங்குசம் மாதிரி காரியத்தை செய்கின்றது. ஆக நாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை பெறுவதற்கும் இந்த எண்ண ஓட்டம் மிகுவாக பாதிக்கின்றது. ஆகதான் நாம் எண்ண போக்கை கவனியுங்கள் என்று கூறுகின்றோம். எப்படி பிறரை நாம கவனிக்கின்றோம், பிறருடைய செயலை கவனிக்கின்றோம், இல்லை பிறருடைய நடத்தைகளை கவனிக்கின்றோம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற பலவிதமான நிகழ்வுகளை நாம் கவனிக்கின்றோம். ஆனால் நாம் நமது எண்ண போக்கை அவ்வப்போது கவனிக்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூறுவோம். ஏனால் அதற்கான பழக்கம் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுடைய ஒருவர் தன்னுடைய முயற்சியில் முழுமையான பலனை பெற வேண்டுமென்றால் அவருடைய எண்ண போக்கை அவர் கவனிக்க வேண்டும். இந்த எண்ண போக்கு சரியானதாக இருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுதுதான் நாம் நிகழ்காலத்தில் திட்டமிடுதலையும் சிறப்பாக செய்ய முடியும். ஏனால் திட்டமிடுவதற்கு ரேஷனல் திங்கிங் தேவையாக இருக்கின்றது. ஆனால் மனதின் பலவேறான பலவீனங்களை கூட நாம் பார்க்கின்றோம். ஏனால் இந்த மனமானது அதனுடைய ஓட்டத்திலே அதை விட்டுவிட்டால் அது வெகும் தவறான வழிக்கு நம்மளை கொண்டு செல்லுகின்றது. இதற்கு நான் ஒரு உதாரணத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது, வேளாண்மை கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது பல மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்றாக படிப்போம். அப்பொழுது முதல் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது நாம் தங்களுக்குள் அறிமுகங்களை செய்து கொள்வோம். அப்பொழுது பஞ்சாபிலிருந்து ஒரு சர்தார் மாணவர் வந்திருந்தார். அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன, அதாவது நீங்கள் என்னவாக ஆக விரும்புகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டது. அவர் கூறினார், நான் மிலிட்டரியில் மேஜராகத்தான் ஆவேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று கூறினார். அதுவும் இல்லாமல் NCECயில் சேர்ந்தார். தன்னுடைய உடல் வாகுவை பலப்படுத்தி கொள்வதற்கான பல பயிற்சிகளையும் மேற்கொண்டார். இவ்வாறாக நாங்கள் எங்களுடைய 4 ஆண்டு படிப்பை முடித்து பிரிந்து விட்டோம். ஒரு 15 ஆண்டுகள் கழித்து நான் தில்லி ரயில் நிலையத்திலே எதோச்சையாக அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை பார்த்தவுடன் நான் கேட்ட முதல் கேள்வியே, என்ன நீங்கள் மேஜராக ஆகிவிட்டீர்களா என்று. அப்பொழுது அவர் கூறினார், நாம் இன்னும் சென்னை வரை பயணிக்க இருக்கின்றோம், நான் எப்படி ஆகவில்லை என்பதை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் என்று கூறினார். எனக்கோ ஆவல் அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் மாணவ பருவத்திலே ஒரே லட்சியத்திலே இருந்தவர் எப்படி அந்த லட்சியத்தை விட்டுவிட்டார்? அவர் அதற்கு தகுதியோடு இல்லாதவராக ஆகிவிட்டாரா, அல்லது அதற்கான முயற்சியை அவர் மேற்கொள்ளவில்லையா, அல்லது என்ன காரணமாக இருக்கும் என்றெல்லாம் பல கேள்விகள் என் மனதிலே எழுந்தது. அப்பொழுது நான் அவரிடம் ஆர்வத்தில்
கேட்டுவிட்டேன். இப்பொழுதே எனக்கு சொல்லு, ஏன் நீ மேஜர் ஆகவில்லை என்று. ஏன் அதற்கான தகுதி உன்னிடம் இல்லையா? அல்லது நீ அதற்கான நேர்காணலில் செல்லவில்லையா? அல்லது அது தோல்வி அடைந்து விட்டாயா என்று பல கேள்விகளை நான் திரும்ப திரும்ப கேட்டேன். அப்பொழுது அவர் கூறினார், நான் அதற்கு தகுதியுடையவனாகத்தான் இருந்தேன், அந்த நேர்காணலுக்காகவும் சென்றேன், அந்த இன்டர்வியூக்கு நான் செல்லும்போதுதான் ஒரு பிரச்சனை என்று கூறினார். அப்படி என்ன பிரச்சனை அந்த நேரம் வந்தது என்று கூறினேன். நான் இன்டர்வியூக்கு செல்வதற்கு வரிசையில் நிற்கும் பொழுது என் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. என்னவென்றால், இப்பொழுது நான் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் மிலிட்டரிக்கு செல்லுவேன். தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, நான் வீட்டிற்கு திரும்பி விடுவேன். ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் மிலிட்டரிக்கு செல்வேன். ஆக மிலிட்டரிக்கு நான் சென்றால் ஒன்று என்னை முதல் வரிசையில் வைத்திருப்பார்கள் அல்லது கடைசி வைத்திருப்பார்கள். கடைசி வரிசையில் வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. முதல் வரிசையில் இருந்தால் எதிரி என்னை சுடலாம் அல்லது சுடாமலும் போகலாம். சுடாமல் போனால் வேறு பிரச்சனை அல்ல, சுட்டாலானால் 2 பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, நான் காயமடைவேன் அல்லது நான் இறந்து விடுவேன். காயமடைந்தால் பிரச்சனை இல்லை, இறந்தால் 2 விஷயங்கள் நடக்க ஏதுவாகும். ஒன்று, என்னை புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள். எரித்தால் பிரச்சனை இல்லை, புதைத்தால் 2 விஷயங்கள் ஏற்படும். ஒன்று, நான் மரமாக முளைப்பேன் அல்லது செடியாக முளைப்பேன். செடியாக முளைத்தால் பிரச்சனை இல்லை, மரமாக முளைத்தால் 2 விஷயங்கள் ஏற்படும். 2 things will happen என்று கூறுவார்கள். ஆக மரமாக இருந்த நான் ஒன்று பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு செல்லப்படுவேன் அல்லது சோப் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு செல்லப்படுவேன். பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு சென்றால் பிரச்சனை இல்லை, சோப் இண்டஸ்ட்ரிக்கு போனால் 2 விஷயங்கள் ஏற்படலாம். ஒன்று, நான் பாத் சோப்பாக ஆகலாம் அல்லது வாஷிங் சோப்பாக ஆகலாம். வாஷிங் சோப் ஆனால் பிரச்சனை இல்லை, பாத்திங் சோப் ஆனால் 2 பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று, என்னை ஆண் பயன்படுத்தலாம் அல்லது என்னை பெண் பயன்படுத்தலாம். ஆண் பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை, பெண் பயன்படுத்தினால் எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கும். ஆகவே நான் இன்டர்வியூ செல்வதை தவிர்த்து வெளியே வந்துவிட்டேன் என்று கூறினார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், இந்த மனதை அதனுடைய எண்ண ஓட்டத்திற்கு விட்டுவிட்டோமானால் அதுக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் சென்றுவிடும், அதற்கு ஒரு பர்பஸும் இருக்காது. ஆகவேதான் நம்மளுடைய எண்ண போக்கை நாம் கவனித்து அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது மிக மிக அத்தியாவசியமானது. ஏன்னா இந்த மனம் நன்றாக செயல்படும் போது இதில் கற்பனா சக்தியும் இருக்கின்றது. விஷுவலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம். நாம் எதுவரை எதை நோக்கத்தை அடைய வேண்டுமோ அல்லது லட்சியத்தை அடைய வேண்டுமோ அதை பற்றிய விஷுவலைசேஷன் நம்மளிடம் இல்லை என்றால் அதை நாம் அடைவது என்பது சாத்தியமாகாது. ஆகவேதான் இந்த மனம் நன்றாக செயல்படும் போது அது நமக்கு கருத்துக்களை உருவாக்கி கொடுக்கின்றது, புதுமையை கொடுக்கின்றது, கிரியேட்டிவ் திங்கிங் கொடுக்கின்றது, நல்ல முடிவெடுக்கும் தன்மையும் கொடுக்கின்றது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு நல்ல தொடர்பாற்றலுக்கு நமது மனதுதான் ஆதாரமாக இருக்கின்றது. ஏனென்றால் கம்யூனிகேஷன் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. அது குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, தொழில் வாழ்க்கையானாலும் சரி, அல்லது நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையானாலும் சரி, அதில் இந்த தொடர்பாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கை வகிக்கின்றது. நாம் வெறும் வார்த்தைகளால் மட்டும் தொடர்புகளை கொள்வதில்லை, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக கூட கொள்ளுகின்றோம். ஆக நம்மளுடைய உறவு முறைகளில் அதிகமாக விரிசல்கள் வருவதற்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பலகீனமான இந்த தொடர்பாற்றல் தான். ஆக இந்த தொடர்பாற்றல் நன்றாக இருக்க வேண்டுமானால் கூட நமது மனது நன்றாக செயல்பட வேண்டும். நன்றாக செயலாற்றும் பொழுது அதன் விளைவுகள் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பதை பற்றி விரிவாக விளக்கினீர்கள். தவறாக செயலாற்றும் பொழுது, மனம் தவறாக செயலாற்றினால் அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய தாக்கம் என்பதை கூற முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் தவறாக மனம் செயல்படும் போது முதலில் மனம் சோர்வு அடைகின்றது. நாம் உடல் சோர்வு அடைந்தால் சற்று இளைப்பாரி உடல் சோர்வை நீக்கிவிடலாம். ஆனால் மனம் சோர்வானால் அதை நீக்குவது எப்படி? அதற்காக நாம் சில முயற்சிகளை செய்யத்தான் வேண்டியிருக்கின்றது. மனது சோர்வு அடையும் பொழுது நாம் நம்மளுடைய முயற்சிகளிலிருந்து விலகி விடுகின்றோம். நமக்கு ஏதாவது ஒரு சிறு தடை ஏற்பட்டால் கூட அதில் நாம் சோர்வை அடைந்து விடுகின்ற காரணத்தினால் மறுமுறை அதை வெற்றி கொள்வதற்காக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாமல் இடிந்து விடுகின்றோம். இன்னொரு முக்கியமான பலகீனம் என்னவென்றால்,
பயத்திற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த தவறாக செயல்படும் மனநிலைதான். இந்த மனநிலையில் நாம் எதிர்மறை உணர்வுகளை கொள்ளும் பொழுது அல்லது எதிர்மறை கண்ணோட்டங்களை கொள்ளும் பொழுது நமது எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரித்து விடுகின்றது. ஆக நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து விடுகின்றது, எதிர்காலம் என்பது நம் கையிலே இல்லை. நம் கையிலே இல்லாத ஒன்றை நாம் கற்பனை செய்துதான் பார்க்க முடியும். இப்படி இருந்த வேண்டும் அல்லது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமே தவிர அவற்றை நாம் உறுதியாக காண முடியாது. ஆகவேதான் நாம் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை கொள்வதற்கும் நம்மளுடைய எண்ணங்களின் ஓட்டமே காரணமாக அமைந்து விடுகின்றது. பலர் பார்த்தீர்களானால் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலேயே நிகழ்காலத்தை கோட்டை விடுகின்றார்கள். நிகழ்காலத்தில் அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானமான முடிவுகளை எடுக்காமல், நிகழ்காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களை சரியாக செய்யாமல், நிகழ்காலத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல், அதற்கான திட்டங்களையும் அவர்கள் வகுத்து கொள்ளாத பல காரணங்களினால் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகமாக ஆகிவிடுகின்றது. இந்த பயம் என்பது ஒரு நோயாகும். இந்த பயத்தின் காரணமாக நாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை இழந்து விடுகின்றோம். நாம் எந்த முடிவை எடுக்க வேண்டுமோ அதை சரியாக நாம் எடுக்க முடியாத ஒரு சூழலை இந்த பயமானது நமக்கு கொடுத்து விடுகின்றது. ஆக எதிர்மறையான பல உணர்வுகள், நம்பிக்கையின்மை கூட மனம் தவறாக செயலாற்றும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயம் தானா? ரொம்ப கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க இந்த விஷயத்தை. ஏன்னா நம்பிக்கையின்மை என்பது கூட இந்த மனம் தவறாக செயலாற்றும் போது தான் ஏற்படுகின்றது. அல்லது நமது சுயத்தில் உள்ள தன்னம்பிக்கையை நாம் இழந்து விடும்போது தான் நமது முயற்சியிலும் வேறுபாடு வந்து விடுகின்றது. ஏனென்றால் எப்படி நீங்கள் ஒரு மலை உச்சியை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டிருக்கின்றீர்களோ அப்போது ஒவ்வொரு படியாக நீங்கள் கடந்துதான் போக வேண்டும். இப்பொழுது நீங்கள் நினைப்பது மாதிரி லிஃப்டில் போயிட முடியாது. நாம் ஒவ்வொரு படியாகத்தான் கடக்க வேண்டும். அதாவது அதற்காக திட்டமிடுதல் முதல் படியாக இருக்கின்றது. திட்டமிட்டு அதை செயலாற்றும் பொழுது பலவிதமான தடைகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி அவற்றை கடந்து செல்வதற்கு உற்சாகமும் ஆர்வமும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. இந்த உற்சாகமும் ஆர்வமும் இல்லாமல் நீங்கள் எந்த வெற்றியையுமே அடைய முடியாது. ஆக இந்த உற்சாகம் ஆர்வத்தை நீங்கள் பெறுவதற்கு நேர்மறையான எண்ணங்களை கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. அதாவது உங்களது மனது சரியாக செயல்பட வேண்டியிருக்கின்றது. பிரதர், மனம் நன்றாக செயலாற்றும் பொழுது நமக்கு கற்பனை சக்தி வருகிறது அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இந்த கற்பனா சக்தி என்பது தான் நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வைத்திருக்கக்கூடியது. இது இன்ட்யூஷன் பவர் என்று கூட நாம் கூறுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ண போக்கில் இந்த புதுமையான உணர்வுகள் நமக்குள்ள வருது. புதுமையான உணர்வுகள். ஆமாம், இந்த புதுமையான உணர்வுகள் மூலமாக நாம் இந்த கற்பனா சக்தியை பெறுகின்றோம். உதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நாம் இடையே நாமளா ஒரு கற்பனையை பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது பாப் ஸ்மித் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அறையில படுத்திருக்கும் பொழுது இரவு 12 மணி நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு விழிச்சு பார்க்கிறான். விழிச்சு பார்க்கும்போது ஒரு திருடன் ஜன்னல் வழியாக உள்ள நுழைகிறான். அந்த உள்ள நுழைஞ்சவன் அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த ஜன்னல் வழியா வெளியே குளிச்சு போயிடுறான். பாப் ஸ்மித் எந்த ஒரு அலாரமும் கொடுக்கல, சத்தமும் போடல. அதுக்கப்புறம் மறுநாள் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன காரணமாக இருக்கலாம் என்று நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல நான் அந்த கேள்வி கேட்கறது உண்டு. அந்த கேள்வி கேட்கும்போது பலவிதமான பதில்கள் வரும். ஒன்று, முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பாப் ஸ்மித் தன்னுடைய உயிருக்கு அஞ்சி இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாதனால ஒருவேளை திருடன் தன்னை தாக்கி விடணும், நானே அப்படிதான் நினைச்சேன் என்று பயந்து இருக்கலாம் ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸுக்கு போனால் பல பிரச்சனை, போலீஸுக்கு போகலன்னா பொருள் மட்டும்தான் போச்சு, ஆனால் போலீஸுக்கு போனால் மறுபடியும் அதுக்கான அலைச்சல், அதுக்கான மனதுக்கு பாதிக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது, அதுக்காக அவங்க போகாமல் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம், அதனாலையும் போகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை அவன் வச்சிருந்ததே திருடிட்டு வந்த பொருளாக இருக்கலாம், அவனுடைய சொந்த பொருளாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால தான் அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த பாப் ஸ்மித் பற்றி சொல்லும்போது
உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா அவனுடைய வயதே சொல்லலை. அவனுடைய வயது என்னன்னா 6 மாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப் ஸ்மித் ஒரு குழந்தையாக இருக்கிறார். ஆக குழந்தை எப்படி அதற்கு எதிர்விடையாக செயலாற்றும்? நிச்சயமாக ஆகாது. ஆனா இதை நாம புரிஞ்சிக்காம பாப் ஸ்மித் இந்த மாதிரி இருக்கும்போதுன்னு கதையை கேட்ட உடனேயே ஒவ்வொருவரும் கூட தனது வயதிற்கு ஏற்ப அவரை ஒரு மெச்சூர்டு மேனாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். இந்த கற்பனை செய்து கொள்வதுதான் நம்ம அசம்ஷன் என்று கூட கூறுவோம். இந்த அசம்ஷன் நமக்கு இயற்கையாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே நாம் ஒரு அசம்ஷனுக்கு வந்துடும். இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க நமக்கு வேண்டியவங்களா, இவங்க வேண்டாதவங்களா, இவங்களால நமக்கு பயன் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி அசம்ஷன் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த அசம்ஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல குணம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது நமக்கு அதிகமாக தீவினைகளைத்தான் செய்விக்கின்றது. ஒரு பற்றிய கண்ணோட்டத்தை மாற்றி விடுகின்றது. எப்போதுமே சந்தேக பார்வை இருந்து கொண்டே இருக்கும். வெரி குட். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த சந்தேக பார்வை கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த அசம்ஷன் பண்ணக்கூடிய மனநிலை தான் இருக்கும். ஆக நம்ம அசம்ஷன் பண்ணக்கூடாது. இந்த கற்பனை திறனுக்கும் அசம்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கற்பனை திறன் என்பது பாசிட்டிவாக உள்ளது, அசம்ஷன் என்பது நெகட்டிவாக உள்ளது. ஆக நம்ம நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்க வேண்டும். ஆக நம்மளுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கின்றது என்பதையும் நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் மனம் செயலாற்றும் தன்மை எவ்வாறு இருக்கின்றது, இது நன்றாக செயலாற்றுகின்றதா அல்லது தவறாக செயலாற்றுகின்றதா. ஏன்னா தவறாக செயலாற்றும் பொழுது நம்ம பார்த்தோம், ஒன்று மனச்சோர்வு வருகிறது, இரண்டாவது பய உணர்ச்சி வருகின்றது. அதாவது சாதாரணமான நேர்மறையான ஒரு தீர்மானிக்கக்கூடிய தன்மையை நாம் இழந்து விடுகின்றோம். எப்போ நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கே தப்பாயிடுமோ அப்போ நம்மளுடைய ஆக்ஷன் எப்படி இருக்க முடியும்? தவறாக தான் இருக்கும். கண்டிப்பாக தவறாக இருக்கும். அப்போ ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், அதனுடைய பலன் என்னவா கிடைக்கும்? நமக்கு அப்படியே தான் கிடைக்கும். இப்போ மனதில் பார்த்தீங்கன்னா துன்பம், ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான்னா, என்ன மாதிரி யாருமே துக்கப்படல, நான் தான் எல்லாத்த விட அதிகமாக துக்கப்படுறேன்னு நினைக்கிறான். அந்த துக்கத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அதையே திரும்ப திரும்ப நினைச்சு எப்படி ஒரு புண் பிடித்த குரங்கானது சொரிஞ்சு சொரிஞ்சு ரணகலமாக்கி விடுகின்றதோ அதே மாதிரி தவறாக நடந்த ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது தான் கற்பனையாக நினைத்த ஒரு பாதிக்கக்கூடிய விஷயத்தையோ மறுபடி நினைச்சு அவன் தன்னுடைய கவலைக்கு உட்கொள்ளுகின்றான். ஆக கவலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நேர்மறையான மனப்பாங்கை நாம் கொண்டிருக்க வேண்டும், மன ஓட்டத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் மனம் எவ்வாறு செயலாற்றுகிறது என்பதை பற்றி விரிவாக கூறினீர்கள். மனம் நன்றாக செயலாற்றும் பொழுது ஒரு கருத்தை உருவாக்குகிறது, புதுமையை படைக்கிறது, ஒரு தீர்மானத்தை நம்மால் நன்கு எடுக்க முடிகிறது, தொடர்பாற்றலை வளர்க்கிறது என்பதை பற்றியெல்லாம் விளக்கினீர்கள். அதே சமயம் மனம் தவறாக செயலாற்றும் பொழுது நமக்கு நம்பிக்கையின்மை, மனச்சோர்வு, ஒரு பய உணர்வு இருக்கிறது என்பதை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? இன்றைய நிகழ்ச்சியில் மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். மனம் நன்றாக செயல்படும் பொழுது அது கருத்துக்களை உருவாக்குகிறது, புதுமைகளை படைக்கிறது, கற்பனை திறனை வளர்க்கிறது, மேலும் தொடர்பாற்றலை உருவாக்குகிறது, ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தன்மையையும் அது உருவாக்குகிறது என்பதை பற்றி பார்த்தோம். மேலும் அதே மனம் தவறாக செயலாற்றும் பொழுது நமக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது, மனச்சோர்வடைகிறது, மேலும் பயம் என்பது ஏற்படுகிறது. ஆகையால் நாம் ஒரு நாளில் முழு நாளும் நம்மளுடைய மனம் சரியாக செயல்படுகிறதா என்பதை சோதிக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.